ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். பேசு தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி கட்சியை சார்ந்த திரு இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ சம்பந்தமான அந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கு. கார்த்திகை தீபத்தன்று தீபத்துணில் தீபமேற்ற நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். உங்களுடைய பார்வை? அதாவது கடந்த 35 ஆண்டுகளாக இந்து முன்னணி தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும். அந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபம் என்று தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக 94வது வருஷம் 1994 தொடங்கி தொடர்ந்து 2025 வரைக்கும் போராட்டம், இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்திருக்கு. சட்ட போராட்டமாக இருக்கலாம், ஜனநாயகம் அனுமதித்து இருக்கக்கூடிய அத்தனை வகையிலும் நாம அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். கடந்த 1ஆம் தேதி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி நம்முடைய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அதே இடத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பை இவர்கள் வேண்டுமென்றே அந்த மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் தீர்ப்பின்படி தீர்ப்பை அமுல்படுத்தாம அதற்கு எதிராக ஒரு 144 தடை உத்தரவு போடுறது, ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது, இதெல்லாம் திட்டமிட்டு இந்த மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கத்தினுடைய சொல்படி மாவட்ட நிர்வாகமும் எப்படியோ செஞ்சு முடிச்சு அதை அமுல்படுத்தாம விட்டு, ஒரு பக்கம் நீங்க 1ஆம் தேதி வந்த தீர்ப்பு 2ஆம் தேதி நீதிமன்றம் அமல் அதாவது மேல்முறையீடுக்கு போயிருக்கலாம், போகல. 3ஆம் தேதி விலக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி 5 மணி வரைக்கும் விலக்கேற்றதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யலன்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் திரும்ப கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போகும்பொழுது 5 மணிக்கு நீதிமன்றத்துக்கு அரசு வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்கள் ஆஜராகி இல்ல 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றணும், நான் 6 மணிக்கு ஏற்றுமோ அதுக்கு பிறகு கண்டெம்ட் எடுங்க அப்படியெல்லாம் சொல்லி நீதியரசர் சொல்றாரு. 6 மணிக்கு நீங்க விலக்கேற்றவில்லை என்று சொன்னால் 6:05க்கு இந்த கண்டெம்ட் நான் திரும்ப எடுப்பேன்னு சொல்றாரு. அது நீதிமன்றத்தையே ஏமாத்தி இருக்கு இந்த அரசாங்கம். 6 மணிக்கு ஏற்றிடுவோம்னு சொல்லி 6 மணிக்கு ஏற்றாம உடனடியா 144 போட்டு ஏதோ கலவரம் நடக்க போகுது, இதனால பிரச்சனை வரும் அப்படின்னு இல்லாத விஷயத்தை இவர்கள் திட்டமிட்டு செஞ்சதன் காரணமாக அங்க அந்த மதுரை கமிஷனர் நேரா வந்து நின்று அனுமதிக்க முடியாது. இல்ல சார், உங்க மேல நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும், நீதிமன்ற தீர்ப்பை நீங்க அமல்படுத்தலன்னு உங்க மேல கண்டெம்ட் போக முடியும்னா ஐ வில் ஃபேஸ் இட். எப்படி சொல்றாருன்னா ஐ வில் ஃபேஸ் இட். என்ன ஆக போகுது, நம்ம நீதிமன்றத்துல 1 மணி நேரம் நிக்க வைப்பாங்க, இல்ல நான் பாத்துக்கிறேங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தையே அவமதிக்கக்கூடிய அளவுல ஒரு காவல்துறையினுடைய கமிஷனர் பேசுறாரு. அதே மாதிரி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அதனால இதையெல்லாம் பார்த்து திரும்ப அதுக்கு பிறகு சிஎஸ்ஐஎஃப் உதவியோட போய் மேல யார் புகார்தாரர்களோ யார் மனுதாரர்களோ அவங்க மட்டுமே மேல போய் விலக்கேற்றலாம், சிஎஸ்ஐ பாதுகாப்போட இதை பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் திரும்ப சொல்லுது. அதையும் கூட பண்ண விடாம உங்களை கைது பண்ணுவோம்னு சொல்லி, அதாவது நீதிமன்றத்தை விட நாங்க உயர்ந்தவர்கள், நீதிமன்றத்துடைய தீர்ப்பை விட நாங்க சொல்றதுதான் இங்க பெருசு அப்படின்னு ஒரு ஆணவ போக்கோட அந்த கமிஷனரும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரும் செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு போயிருக்கும். இந்த தீர்ப்பிலே பார்த்தோம்னா தமிழக அரசு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறதா பார்க்க முடியுது நீதிபதிகள். திருப்பரங்குன்றத்துல பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் அதற்கு தமிழக அரசே காரணம் கூட சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்புல. சொல்லியிருக்காங்க அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையுமே அரசு மேல வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க எந்த ஆட்சியில கடந்த 4.5 ஆண்டுகள்ல இது போன்ற திமுக அரசாங்கம் மாதிரி எந்த அரசாங்கமும் கோர்ட்ல இவ்வளவு மோசமாக தொடர்ந்து 1 முறை 2 முறை இல்ல தொடர்ந்து நம்ம கோர்ட்ல வந்து இவ்வளவுக்கு மோசமா நீதிமன்றங்கள் விமர்சிக்கிறத பத்தி கவலைப்படுறது இது மட்டும் இல்ல. இந்த மாதிரி பல கோர்ட்ல அதுவும் குறிப்பா ஹெச்ஆர்என்சி மேல வரக்கூடிய வழக்குகள் சம்பந்தமா நீதிமன்றம் என்னெல்லாம் பேசுது, எதை பத்தியும் கவலையப்படுறது. என்ன வேணா பேசிக்க, அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். நான் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய என்னுடைய வேலையானது தொடர்ந்து செய்வோங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்குலயும் அதே மாதிரிதான் சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போது இந்து சமய அறநிலைத்துறை, கோவில்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம், கோவில்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு துறை, கோவிலுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய துறை,
அதற்கு பாரம்பரியத்துக்கு எதிராக பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல போய் அதனுடைய தீர்ப்புல நீதிமன்றம் இவ்வளவு விஷயங்களை சொல்லி காமிக்குது. மத்திய தொல்லியல் துறை கூட சேர்ந்து இதை பண்ணணும்னு சொல்றாங்க. எதையுமே இவங்க செய்ய மாட்டோங்கிற லெவல்ல அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் செய்து தீர வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக இதை செய்வாங்க. செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல நமக்கு இவர்களுடைய இந்த திமுக அரசாங்கத்துடைய விரோத போக்குங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக முருகப்பெருமான் இதை ஏற்படுத்தியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப தீபத்தூர்ல தீபம் ஏத்தணும், அதை கோவில் தேவஸ்தானமே ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழக அரசு நடைமுறைப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. ஏன்னா ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை இங்க எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்திட்டு போனாங்க. இப்ப கொடுத்திருக்க தீர்ப்பையும் இவங்க நடைமுறைப்படுத்துவாங்களான்னு ஒரு கேள்வி உள்ள சார். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு தமிழ்நாட்டுல தீபம் ஏற்றுறது கூட நீதிமன்றம் போய் தான் உத்தரவு வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு அவல நிலையில தமிழ்நாட்டு இந்துக்கள் இருக்காங்க. வேற வழி இல்லை. இந்துக்களுக்கு நேரடியா போய் இந்த மாதிரி சட்ட ரீதியான போராட்டத்துல ஜெயிச்சுதான் ஆகணும், போய் தான் ஆகணும், போராடித்தான் ஆகணும், ஒவ்வொரு விஷயத்தையும் போராடித்தான் பெற வேண்டிய நிலையில தமிழ்நாட்டு இந்துக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால இவங்க என்ன பண்ணாலும் இப்ப நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இவங்க உடனே அப்பீலுக்கு போகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனாலும் கூட கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றும் பொழுது அதற்குள்ள ஒரு முடிவு நிச்சயமாக வந்திருக்கும். அவங்க எத்தனை அப்பீல் போனாலும் 2 சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்திருக்காரு, டபுள் பெஞ்ச், அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கு. அதனால இது நிச்சயமாக இதுக்கு மேல போனாலும் கூட உச்ச நீதிமன்றம் போனாலும் கூட சாதகமான ஒரு தீர்ப்பு தான், முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் தமிழ்நாட்டில் வருங்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டாவது, நீங்க அரசியல் நோக்கத்துல இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க அரசியல் நோக்கத்துலதான் இந்த அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக தான் இதை தடுத்திருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துல 144 போட்டு தடுக்கிற அளவுக்கு அங்கதான் பெரிய கலவரம் வந்திருக்கா? இல்ல சார், பாருங்க 4 பேர் அந்த பேரிகார்டை தள்ளி விட்டாங்க, அதான் கலவரம் சார். எப்படி எல்லாம் ஜோடிக்கிறாங்க பாருங்க, பிரச்சனையை ஜோடிச்சு வேண்டுமென்றே அந்த மாவட்ட கமிஷனர் அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க 2 பேரும் அது வேண்டுமென்றே ஜோடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் மேல அரசாங்கம், காவல்துறை, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அவர்களுக்கு கோவிலுக்கு எதிராக, முருகனுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரும் முருகப்பெருமான் நிச்சயமாக அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க கோர்ட் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கு, மத ஒற்றுமைக்கான வாய்ப்பாக அரசு இதை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கேற்றுறதுல, தீபத்தூண் ஏற்றுறதுல மத நல்லிணக்கத்துக்கு நீங்க முன்னாடி இருந்து, மாவட்ட கலெக்டர் முன்னாடி இருந்து இதை செஞ்சிருக்கலாமே. நீங்க உண்மையிலே தர்காவில் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, தர்காவில் எந்த எதிர்ப்பும் இல்ல. நீங்க முதல்ல தர்கா போய் மேல்முறையீடு போகவே இல்லை, போனது எச்ஆர்என்சி. நீங்க உண்மையிலே தர்காவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா அவன் முதல்ல போயிருப்பான், அவன் போகல. எச்ஆர்என்சி தான் மேல்முறையீடு போச்சு. மேல்முறையீடு நான் மட்டும் ஏண்டா பண்ணோம், நீ வாடான்னு சொல்லி அந்த தர்காவை தூண்டி விட்டு அவனையும் அப்பீலுக்கு போக வச்சது இந்த அரசாங்கம். அதனால மத கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதற்கான முயற்சியை ஆரம்பிச்சது இந்த திமுக அரசாங்கம். அதனால தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாங்கிறது இந்த தீர்ப்பானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பு, நாம் எதிர்பார்த்த தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. லேட்டான தாமதமானாலும் நீதி வென்றிருக்கிறதுங்கிறது தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியதா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.